ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சுட சுட செஞ்ச சாதமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வடித்த சாதம் பழைய சாதமாக இருக்குது, காலையில் செஞ்ச சாதமாக இருக்குது அப்படின்னா ஓகே. இன்னும் ரொம்ப பழைய சாதம், அதாவது சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. தண்ணி இல்லாமல் வெறும் சாதத்தை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்து கூட நீங்கள் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதத்தை எடுத்துக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸான பேஸ்ட்டாக வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். ஆனால் சாதம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சாதத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் 2 பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் காரம். பொடியை நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு முதல்ல இந்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயம் அந்த அரைச்ச சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு சேர்க்கும்போது எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குது, அதுக்கேற்றது போல் நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவையும் அரிசி மாவும் சேர்க்கணுன்றது நமக்கு அப்போ தான் தெரியும். மொத்தமாக நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டீஸ்பூனில் 6 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் ஃபுல்லாக இது போல் கோபுரமாக அளந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பகோடாக்கு மாவு இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடலை மாவு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பகோடா செய்யும் போது மாவோட கலவை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். இப்போ நான் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். எண்ணெயில் எடுத்து போட கரெக்டாக இருக்குது. கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம ஷேப் இல்லாமல் போடும்பொழுது பகோடா கடையில் எப்படி விற்பாங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். சின்ன சின்னதாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சிக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டே குக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே கலர் தீஞ்சிரும். ஆனால் மாவு வெந்திருக்காது. கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சிட்டு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஈவனாக கலர் மாறி பகோடா நல்லா சூப்பராக வெந்து டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது போல் வடிகரண்டி யூஸ் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இருக்கும், பகோடா சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் பகோடா செஞ்சு எடுத்துக்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி பகோடா செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் கொஞ்சம் மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி பகோடா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி வெங்காய பகோடா எப்பயும் போல் நம்ம வெறும் கடல் மாவு வச்சு மட்டும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் சாதத்தை வச்சு பகோடா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.